மாநில சுயாட்சி எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத பிற மாநிலங்களுக்கும் கிட்டத்தட்ட அந்த அறிவை புகட்டுற மாதிரி, அந்த நினைவூட்டல் மாதிரி, அவங்களையும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி தான் இந்த தீர்மானம் பயன்படுமே தவிர, இந்த தீர்மானத்த போட்டனால மத்திய அரசு ஒண்ணும் மாத்திக்க போறதில்ல. சரியா? அது மாதிரி இந்த கமிட்டி ரிப்போர்ட் குடுக்கட்டும். 2 வருஷம் குடுத்துருக்காங்க. இந்த ஆட்சி முடியுது. திருப்பி இந்த ஆட்சி வந்தா அதுக்கு ஒரு எஃபெக்டிவா குடுக்கலாம். என்ன ஒரு திமுக கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு உதயகுமார் ஒரு கேள்வி கேட்டார். 16 வருஷம் நீங்க மத்தியில ஆட்சியில இருந்தீங்களே என்ன பண்ணீங்க? நியாயமான கேள்வி அது. பல விஷயங்கள்ல திமுக கோட்ட விட்டுச்சு. இதுல இந்த குற்றச்சாட்ட வைக்கிறதுல எனக்கு ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாரியே, ஆ, இப்ப நீங்க சொன்ன மாரியே, ஆ. இன்னும் அதிகமான நெருக்கடி அமைஞ்சிருக்கு. யாருக்கு? மோசமாகி போயிருக்கு. அதனால தான் சொன்னேன். இது ஒரு சரியான நேரத்துல எடுக்கிற ஒரு நினைவூட்டல் தான். இதனால பெருசா நடந்துராதுங்கிறேன். திமுகவின் தயவு இல்லைன்னா அந்த ஆட்சியே நீடிக்காதுங்கிற சூழல்ல நீங்க எதையெல்லாம் சரிப்படுத்திருக்கணும்? கவர்னருக்குரிய அதிகாரங்கள பறிச்சிருக்கலாமே! கவர்னர் பதவிய நீக்க வேண்டாம். அந்த அதிகாரங்கள பறிக்கிற விஷயத்தையாவது பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைவேத்தின மசோதாவ அன்னைக்கு பண்ணிருக்கலாம்ல. பல விஷயங்கள் அந்த மாரி கோட்ட விட்டாங்க. இல்ல அப்ப அதிமுக சொல்ற மாரி இது ஒரு நாடகம்னு சொல்ல வரீங்க. இல்ல அந்த அளவுக்கு சொல்லல. நான் தான் சொன்னேன். சரியான ஒரு நினைவூட்டல்னு சொன்னேன். இதனால வேற பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். நாடகங்கிற வார்த்தையில அதிமுக பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்தக்கூடாது. இது ஒண்ணும் வேலைக்கு இல்லாத வேலை அப்படின்னு சொல்ல விரும்பல. இதனால நாளைக்கே மாற்றம் நடந்துரும்னு சொல்லல. நம்ம என்னன்னா, இப்ப திமுகவுக்கு ஒரு நினைவூட்டல் நம்ம பண்றோம். அதிகாரத்துல இருக்கிற போது நீங்க கொஞ்சமாவது மற்ற விஷயத்திலயும் கவனம் செலுத்துங்க. நல்ல துறைகள கேட்டு பெறணும். அதெல்லாம் நடந்துச்சுல்ல. ஒரு கேட்ட துறை கிடைக்கலன்னு பதவியேற்பு விழாவே புறக்கணிச்சுட்டுலாம் கலைஞர் வந்தார் 2வது தடவ. ஞாபகம் இருக்கா? மன்மோகன் சிங்கோட 2வது அமைச்சரவை அமைக்கிற போது. அப்போ அதுல காட்டுன அந்த ஆர்வத்த இந்த மாரி விஷயங்கள்ல கலைஞர் மாதிரியான நபர்கள் தான் அத செஞ்சிருக்க முடியும். அந்த அவங்க பார்வை விமர்சனத்துக்கு வர ஜெயலலிதாவுக்கெல்லாம் மாநில சுயாட்சியிலையும் அதிமுகவுக்கோ, ஜெயலலிதாவுக்கோ, எம்ஜிஆருக்கோ அதுல ஈடுபாடு கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உண்மையா இருந்தா, அப்ப நீங்க தானே எல்லாம் செஞ்சிருக்கணும். செய்ய வேண்டிய இப்ப அதிமுகவுக்கு அந்த வாதம் பொருந்தும். அவங்கள ஒப்பிடுற போது உங்களுக்கு கொள்கை பிடிப்பு அதிகம் இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய நேரத்துல செய்ய தவறுனீங்கங்கிறதையும் திமுக தன்னை நினைவுபடுத்திக்கணும்னு சொல்றேன். இன்னொரு பக்கம் பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, பிரிவினையை தூண்டுகிறார் இல்ல முதலமைச்சர். அதையெல்லாம் காதுல கூட வாங்கக்கூடாது. இந்த விஷயத்துல பிஜேபியினுடைய கருத்துக்கள ஒரு துளி கூட காதுல வாங்கக்கூடாது. எந்த வகையில பிரிவினையை தூண்டும்? மாநில அவங்களும் சுயாட்சி தமிழ்நாட்டை என்ன பிரிச்சு குடுக்கோன்னு கேட்டிருக்கோமா? சுயாட்சிக்கு அர்த்தம் அதுதானா? நயினார் நாகேந்திரன் என்ன படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு அர்த்தம். சரியா? நம்ம அதை தாண்டி அதெல்லாம் பெருசா சீரியஸா எடுத்துக்கூடாது. சட்டமன்றத்துல அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் பேசட்டும். இன்னைக்கு வெளிநடப்பு. காதுல வாங்க வேண்டாங்கிறேன். பேசிட்டு போங்கன்ட்டு விட்டுறணும். அத போய் சீரியஸா எடுத்துட்டு விவாதிக்க வேண்டாங்கிறேன் நானு. அவங்களுக்கு தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு துளி கூட இன்னும் நல்லது செய்யணும்னு நினைக்கவே இல்ல. அவங்க இன்னும் திருந்தவே இல்ல. அவங்க அதனால தான் வளர மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். எவ்வளவு பாடுபட்டாலும் அவர்கள் வளர்வது கஷ்டம்னு ஏன் சொல்றோம்? எந்த தப்பு நடந்தாலும் பாஞ்சுகிட்டு வந்து நியாயப்படுத்துறது. அதுல என்ன தப்பு? கவர்னர் என்ன பண்ணிட்டாரு? ஏன் தமிழகம்னு சொன்னா என்ன? ஒன்னொன்னையுமா இப்படி பண்ணுவீங்க? இந்த ஜென்மத்துல நீங்க வளர மாட்டீங்க. அதனால அத பெருசா எடுத்துக்க வேண்டாம்.